இன்றைக்கு காலையிலே எனக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோணும். பாருங்க, கையை பேசிருக்கீங்களா? பாருங்க, 2 கைட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு கைட்டா செய்யலாம், ஒரே கைட்டை மட்டும் செய்யலாம். பாருங்க, கையை பேசிக்க யாருனாலும் செய்யலாம். பட் நீங்க செய்ய செய்ய சில பல உணர்வுகள் உங்களுக்கு தோன்றும். என்ன உணர்வு? பேரண்ட நாயகன் அருளும் அருள் கொடை. அதுல நீங்க உங்களை இழந்து நீங்களா ஏன்னா இந்த 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 பிள்ளைக்கு கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாளையில வரும் அப்படின்னு தோணும். இந்த பிள்ளைக்கு இந்த மருந்து கொடுத்தா அந்த நோய் தீரும் அப்படின்னு தோணும். அப்ப அதுக்கு நீங்க சாட்சியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு, என்னால் இவனுக்கு கல்யாணம் நடந்துச்சு, என்னால் இவனுக்கு நோய் நீக்கம் நடந்துச்சு அப்படி நீங்க சொல்ல ஆரம்பித்தீர்களே, ஆனால் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப நல்லா இருக்காது குழந்தைங்களா. அதனாலதான் நான் சில முத்திரைகளை நான் மிகவும் யோசனையோடு சொல்றேன், ரொம்ப யோசனையோடு சொல்றேன் குழந்தைங்களா. சில முத்திரைகளை, அந்த முத்திரைகள்ல இந்த முத்திரையும் ஒன்று, நான் சொன்ன முத்திரையில இந்த முத்திரையும் ஒன்று குழந்தைங்களா. அதை நினைவு வச்சுக்கோங்க. அங்க பாருங்க, இந்த இந்த விரல்ல இப்படி வச்சுக்கிறீங்க. இல்ல, இங்க பாருங்க, இந்த விரல் இந்த இதுக்கு இல்லை, இந்த ஒரு விரல் தான் இதுக்கு தோற்றுவா, இந்த ஒரு விரல் மட்டும் போட்டு சரியா? பாருங்க, இதுல ரைட் ஹேண்ட் சைடு வலக்கை பக்கமாக சுற்றி இங்க பாருங்க, தெரியுதா குழந்தைங்களா? இங்க பாருங்க, இந்த இந்த விரல் இந்த விரல் இந்த 3 விரலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை நீக்கிட்டோம் நம்ம. எப்படி? ஆணவம், மாயை, கண்மம் 3ஐயும் நீக்கிட்டோம். இது தெரியுதானே உங்களுக்கு? இந்த 3 மும்மலங்கத்தையும் தள்ளிட்டோம். ஆணவமலம், மாயாமலம், கர்மமலம் 3 தள்ளிட்டோம். இப்போ ஜீவன் ஆகிய நாம் பரம்பொருளை கிரிவலம் மறுக்கின்றேன். என்ன வர? கிரிவலம் எங்க இருக்கு? வாசில. கிரிவலம்ங்கிறது உங்க வாசி பேர் உணர்வோடு தொடர்பு கொள்ளக்கூடியதான் கிரிவலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப கிரிவலம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க பாருங்க, இததான் வள்ளல் பெருமானார் சொல்றாரு. நான் இப்ப இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, போற்றி திருவர்களுக்கு இந்த பாடல் விளக்கம் சொல்ல போறோம், அதுக்காண்டி சொல்றேன். அப்ப நீங்க இந்த முத்திரை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மனம் ஒருநிலைப்படும். அப்ப நான் இந்த இதுக்கு போற்றி திருவர்களுக்கு 10 20 வழிதான் சொல்ல போறேன், நிறைய சொல்ல போறது இல்லை. ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். இந்த இந்த குழந்தையினுடைய தாக்கம் எனக்கு எப்படி ஏற்பட்டுச்சு, அப்போ மணிவாசக பெருந்தகை எப்படி இருந்திருப்பாரு, ஞானசம்பந்தர் எப்படி இருந்திருப்பாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை நான் சொல்றேன் குழந்தைங்களா. அங்க பாருங்க, இதை வச்சுக்கிட்டீங்களா? இது அங்க பாருங்க, இந்த கட்டை விரல் இது பரமான்மா, இது சிற்றான்மா. பரமான்மா பேரண்ட நாயகன், சிற்றான்மா நாம். நோய் பிணிகள் தீரவும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும், மன அமைதி பெறவும், ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய திரு அன்னை சகுந்தலா அம்மையார் நடத்தும் 1 நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குரூப்பில் இணையலாம். அவ்வளவு பரமன் நமக்கு மேல அடைவான். இதுதான் இந்த சின்முத்திரையினுடைய தத்துவம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? பரமான்மாவை நாம கிரிவலவான் பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடா வலம் சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கனலே. எதுக்காக வேண்டி? நலம்களை புரிந்திடு ஞான யாகம் எனது உடலிற்குள் நடக்கிறது. நலம் கொல புரிந்திடு ஞான யாகம். எது நலங்கொல? என்னுடைய உடல், உயிர், ஆன்மா நலங்கொல. என்னை சார்பாக உடைய இந்த உலகு நலம் பெற, நான் சுவாசிச்ச காற்றை சுவாசிக்கிற எல்லாரும் நலம் பெற. அதுதான் பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட ஒவ்வொரு சத்தியமான ஆன்மாக்களும் நான் இத வச்சுக்கிட்டு நான் சித்தாடல் பண்ணணும்னு ஒரு போதும் அவங்க நினைக்க மாட்டாங்க. கண்ணு வள்ளல் பெருமானார் கதை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன். என் மேல் போட்ட கம்பளத்தால் ஆகும் கழித்து அப்படின்னவரு எனக்கு ஒரு வேஷ்டி 12 முழத்துல அவர் ஒரே வேஷ்டியை தான் அரைக்கும் கட்டிக்குவாரு, மேலுக்கும் பத்திக்குவாரு, அதான் தலைக்கும் இருக்காரு, ஒரே வேஷ்டி. அவர் சொல்றாரு, என் மேல் போட்ட கம்பளத்தால் ஆகும் கழித்து எது? யான் புரிதல் வேண்டும்கல்ல. நம்ம மண்ணை பொண்ணாக்குறதும் பொண்ணை வான்வெளிக்கு அனுப்புறதும் நான் புரிதல் வேண்டுங்கள். இது என்ன? 5 நான் ஏற்று வேண்டுங்கல்ல. என் மேல் போட்ட கம்பளத்தால் ஆகும் கழித்து அது தன்னால செய்யும். அப்புறம் இவர் ஒரு வேஷ்டி எடுத்து அவர் நினைச்சா வேஷ்டி உற்பத்தி பண்ணிக்கிட மாட்டாரா? ஞானசபை பெற்றதுக்கு அவர் ரசமணி தான் பயன்படுத்தினாரு. நிறைய ஒரு மீன் பிடிக்கிறவன் மீனை பிடிக்காதப்பா, உனக்கு மீனை கொல்லாதப்பா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு வெள்ளிக்காசு இருந்தா எனக்கு 1 மாதத்துக்கு போதும், நான் 1 வெள்ளிக்காசு தரேன்.
நீ மீன் பிடிக்காத அப்படின்னு. அவன் ஒரு வெள்ளிக்காட்சியும் வாங்கிட்டு மீன் பிடிச்சிருக்கான். ஒரு வெள்ளிக்காட்சியும் வாங்கி யாரு வாழ்ந்த போது? பெருமானார் வாழ்ந்த போது ஒரு வெள்ளிக்காட்சி வாங்கிட்டு மீன் பிடிச்சிருக்கான். இந்த பறவை அடிப்பாங்க, வில் அடிக்கிறதுன்னு சொல்லி, அவன் போய் வில் அடிக்காதப்பா, பறவை அடிச்சா பாலா போகணும், பழமொழி கண்ணு, பறவை அடிக்காதப்பா அப்படின்னு சொன்னான். நீ பாருல சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு போ, உனக்கு 2 பேரும் கஞ்சி கொண்டாந்து கொடுப்பாங்க, உனக்கு விதவிதமான பொருள் கொண்டாந்து கொடுத்தவங்களும் இருக்காங்க, எனக்கு யார் கொண்டாந்து கொடுக்குறான்? அவன் அப்படிதானே பேச முடியும், வேற எப்படி பேசணும்? நீ வரல பறவை அடிக்காத, அதை செய்ய நான் எப்படி ஏன் கலப்பணம் எடுக்கிறது? என்ன கண்ணு இப்படி எனக்கு வழி இல்லப்பா, நான் இப்படிதான் செய்வேன். சரி, உனக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளவு, எனக்கு 2 வெள்ளிக்காசு, இந்த 2 வெள்ளிக்காசு, இன்னும் பறவை அடிச்சு பாலாக்குவார், பறவை அடிச்சா பாலாக்க வேண்டிய கண்ணு அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்படியா, சரி போ அப்படின்ட்டு 2 வெள்ளிக்காசு வாங்கிட்டு அவன் இவர் இருக்க தெரு விட்டு இன்னும் 4 தெரு போய் அடிச்சுக்கிட்டான். அந்த மீன் பிடிக்கவே அவர் தெருவிலேயே மீன் பிடிச்சான், இவன் 2 பேரும் தள்ளி போய் பிடிச்சுக்கிட்டான். அவனுக்கு இவன் பெட்டர் நினைச்சுக்கிட வேண்டியதான். அப்படி அப்புறம் இது எதுக்காக வேண்டி சொல்ல வரேன்னா, நாம உங்களுக்கு சில அனுபவங்கள் சித்தியான உடனே நீங்க உங்களை இழந்துடக்கூடாது. பெருமான் இவ்வளவு தங்கம், பொன், வெள்ளி எல்லாம் செய்ய தெரிஞ்ச போது கூட யாரேனும் ஒருத்தர் துணியை திரும்பி கொடுத்து பெற்றா மாதிரிதான் தன்னுடைய வாழ்க்கையை கத்த வச்சுக்கிட்டார். அதுக்காக வேண்டி நான் என்னமோ ஒரு கார்லாம் சொல்றாங்க, அந்த கார்ல தான் போவேன், இந்த கார்ல தான் போவேன், அப்படிலாம் போகலைங்க. அதனால நீங்க உங்களுக்கு ஏதேனும் ஒரு அற்புதங்கள் நடந்தா உங்க வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இறைவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க. அது தவறே கிடையாது. ஒரு வீடு இல்லாதவன் வீடு கேட்கணும். நான் பேரண்ட நாயகனை நம்பினா தெருவுல நிக்கல அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதனால நீங்க அதை வச்சுக்கலாம். அப்புறம் 5 வீடு இருக்கிறவன், 10 வீடு இருக்கிறவன் இன்னும் இன்னும் எத்தனை தடவை நம்ம யமன் பார்த்து நம்மளை கோபப்படி போனங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சு இழுக்குறாங்க. யமனை எப்படி வாடாங்க அப்படின்னு யமனை கண்டு எனக்கு பயமா இருக்கு. ஏன் எத்தனை பேரோட செத்து போறேன், இதே தொழிலாக எத்தனை பேரை இருக்கிறது. ஒரு நாள் ஞானம் வர மாட்டாங்க. ஞானத்தை பெறவே மாட்டியானே, இன்னும் தாய் வைக்கிற பிறகுதான் இந்த வாசனை பிடிச்சு விடுறது. ஆமா கண்ணு, வீடு வாங்கிட்ட, வாசம் வாங்கிட்டு, அது வேண்டியது கொஞ்சம் இறைவனையும் வாங்கண்டா. இறைவன் தான் நான் தன்னை தந்தனை, நான் தாரம் ஒண்ணு, ஏடா நீ குதிரை வாங்க போலடா, என்னையும் வாங்கிக்கோ அப்படின்னு அவன் தான் தன்னை தந்தனை. இறைவன் தன்னை தருவதற்கு தானே ரெடியா இருக்கிறான், நம்ம வாங்கிக்க ரெடி ஆகணும் இல்ல, அது ஆகல. அதனாலதான் அவனுக்கு கோபம் வருது. எமதான் அவன் தாழ்வதற்கு ரெடியா இருக்கான். எங்க வேலைனாலும் கொஞ்சம் மிச்சமா இருக்கும், எவ்வளவு வேலை பாக்குறது. அவங்க நம்ம விட மாட்டோம் அவனையும் டைட் பண்ணும். நான் 4 காலு 4 கை இருந்தா கூட நான் பறந்து போய் வேலை பார்ப்பேன் அப்படின்னு அவனையும் டைட் பண்ணுவோம். இப்போ நம்ம மணிவாசகர் இந்த கால் வயிற்றில் பிறக்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றேன், எல்லாரும் யானை முதலாக எறும்பு ஈராக அனைத்து உயிர்களுமாக பிறந்தது நம்ம இதுக்கு வந்திருக்கிறோம். அதுல இறைவனை பிடிப்பதற்கான ஒரு சாதனம் கிரிவலம். இப்ப ரொம்ப கிரிவலம் பிரசித்திக்கலாம். இந்த பாருங்க, இது இப்ப கிரிவலம் பேரான்மாவான இந்த விரல சிற்றான்மாவானா கிரிவலம் வருகின்றேன் வலக்கை பக்கம். இது மாதிரி நீங்க உங்க மடியில வச்சுக்கிட்டு நீங்க உங்க பாட்டுல கிரிவலமா சுத்துங்க. பாருங்க பாருங்க, நான் இந்த கட்டை விரல் இப்படி இருக்குப்பா, வலக்கை பக்கமா சுத்துங்க. இடக்கை பக்கமா இப்படி பாருங்க, இப்படி இருக்கு, வலக்கை பக்கமா 2 கையிலுமே செய்யலாம். ஆனா ஒரு கையில் வலக்கை பக்கமாக வரும், நீங்க 2 கையிலும் செய்யணும், 1 இடக்கை பக்கமா போயிடும். ஆனாலும் 2 கையிலும் செய்யணுங்கிற அவசியம் உள்ள முத்திரை இல்லை இது. அதனால நீங்க வலக்கை பக்கமாவே செய்யும். சரியா? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா குழந்தைங்களா? நோய் பிணிகள் தீரவும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும், மன அமைதி பெறவும், ஆன்மீகத்தில் ஒரு இது இப்ப எனக்கெல்லாம் 2 சுத்தி சுத்துறது கூட இந்த தொழிலெல்லாம் ரொம்ப மென்மையா இருக்குங்களா, அதனால என்னால அதுக்கு மேல சுத்த முடியாது, அவ்வளவு மென்மையா இருக்கு. இந்த பாருங்க, இந்த கையை இப்படி வைக்கிறது கூட எனக்கு ரொம்ப மென்மையா இருக்கு. தள்ளிடுங்க. ஆமா, கேளுங்க கேளுங்க. இப்ப நான் இந்த தாயார் கர்ப்பத்துல இருக்கிற இந்த கதையை சொல்லிட்டு நான் உங்களுக்கு மீண்டும் உங்க லைனுக்கே நான் வருவேன். சரியா குழந்தைங்களா? இப்ப நீங்க இப்ப நீங்க நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிறீங்க, வழக்கம் போல நிமிர்ந்து உட்கார்றீங்க.
சேர்ல உட்காராங்க, பின்னால சரிஞ்சு உட்காராதீங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல இழுத்து உட்காருங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவா இருந்தாலும் அதை கேட்கலாம் குழந்தைங்களா. வீடு இல்லாதவங்க வீடு கேளுங்க, வேலை இல்லாதவங்க வேலை கேளுங்க, படிப்பு இல்லாதவங்க படிப்பு கேளுங்க. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க கெட்ட பழக்கத்துல இருந்து விடுதலை ஆகணும் கேளுங்க. இதெல்லாம் நியாயமான கோரிக்கைகள், கட்டாயம் கேட்கணும், தவறே கிடையாது. அதனால அந்த கோரிக்கைகள் நீங்க 48 நாள் இதை சங்கல்பம் பண்ணிக்கிட்டு, சங்கல்ப முத்திரையும் குபேர முத்திரையில் இருக்குது. வியாக்கிரபாத மந்திரத்தை சொன்னீங்கன்னா 48 நாளைக்கு உங்களுக்கு கட்டாயம் விடுதலை உண்டு கண்ணா. இது எல்லாமே வந்து ஞான மார்க்கத்துக்கான முத்திரைகள் தான். சரியா? இப்ப இதை வச்சுக்கிட்டீங்க. இப்ப வச்சுட்டு எல்லாரும் நிமிந்து வணக்கம் போல நிமிந்து உட்காந்துக்கோங்க. சேர்ல உட்கார்றவங்க தன் தரையில கால் 2 காலும் தரையில அப்படி இப்படி படியிற மாதிரி உட்காந்துக்கோங்க. அப்புறம் முதுகு தொண்டு நிமிந்து இருக்கட்டும். தலை வந்து கீழே தொங்கி போகாம பாத்துக்கோங்க. முத்திரைகளுக்கு வந்து ஒரு நெல் முனை அளவு கொஞ்சம் தலை மேல இருக்கலாம், தவறு கிடையாது. அதை பார்த்துக்கோங்க. நோய் பிணிகள் தீரவும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும், மன அமைதி பெறவும், ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய தவத்திரு அன்னை சகுந்தலா அம்மையார் நடத்தும் ஒரு நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குரூப்பில் இணையலாம். சரியா? இடது கேட்டு செய்யும்போது இந்த பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இடக்கை பக்கமா போகும், வலக்கை பக்கமா அப்படி வரணும். இந்த பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இடதுகை பக்கம் போகும், வலக்கை பக்கமா அப்படி வரும். இந்த பாருங்க, சரியா? இதுதான். அப்படி நீங்க வாக்கிங் போகும்போது ஆனா கவனம் வச்சுக்கோங்க. வலது கை ஒரு சுத்து வரும், இடது கை வேற சுத்து வரும். ஒரு கைட்டே செஞ்சுட்டா போதும். மாற்று கைக்கு வரும்போது ரொம்ப கவனமா மாத்திக்கிட்டு வலக்கை பக்கமா சுத்துங்க, இடக்கை பக்கமா சுத்திராங்க. இங்க பாருங்க, இது இப்படி கை வச்சிருக்கீங்களா, இப்படி சுத்தினாதான் வலக்கை பக்கம். சரியா? அது பார்த்துக்கோங்க. ரைட். இப்போதைக்கு நீங்க வந்து வழக்கம் போல அம்மா சொன்ன மாதிரி நீங்க அந்தந்த பொசிஷன்ல கீழே தன் தரையில ஊனிக்கோங்க. பின்பகுதியில சாயாதீங்க சேர்ல. இதுதான் கண்டிஷன். வேற எது பெரிய கண்டிஷன்லாம் இந்த முத்திரைக்கு இல்லை. கையை மடியில வச்சுக்கிட்டு செய்யலாம், கீழே தொங்க போட்டுட்டு செய்யலாம், எந்த பொசிஷன்லாம் செய்யலாம். மிக சுலபமான முத்திரை, மிகவும் ஆற்றல் வாய்ந்த முத்திரை.